அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, முகநூல் வழியாக இந்த நேரலையை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு ஒரு செய்தியை பதிவு செய்து கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி கத்தாரில் இருக்கக்கூடிய சிலோன் தௌஹீத் ஜமாத் சிடிஜே கிளையுடைய சகோதரர்களுக்காக நடத்தப்படுகிற ஒரு நிகழ்ச்சி. அவர்கள் கேட்டுக்கொண்ட தலைப்பில் இந்த நிகழ்ச்சி நடந்தாலும் இதை எல்லோரும் பார்க்கக்கூடிய வகையில், இந்த நேரலையை அனைவரும் பார்க்கக்கூடிய வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை ஒரு தகவலாக தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து இன்னொரு தகவல், இன்றைய ஜும்மா உரை நேரலையில் ஒளிபரப்ப முடியாமல் சில தடங்கள் ஏற்பட்டுவிட்டது. இருந்தாலும் அந்த உரையை பதிவு செய்து போட்டிருக்கிறோம். அதையும் ஒரு தகவலாக பதிவு செய்து கொண்டு இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம். அன்பிற்குரிய சகோதரர்களே, கொள்கை பிரச்சாரமே நம்முடைய முதன்மை பணி என்கிற ஒரு தலைப்பு எனக்கு தந்திருக்கிறீர்கள். இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் எந்த இயக்கத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் இதையே தங்களுடைய ஒரு முதன்மையாக சொல்வார்கள். நாங்கள் எங்களுக்கு கொள்கை பிரச்சாரம்தான் முதல் வேலை, இப்படி சொல்லாத இயக்கமே இருக்காது. ஆனால் கொள்கை பிரச்சாரமே முதன்மை பணி என்பதை இரு விதங்களில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக, கொள்கை பிரச்சாரம் என்றால் எந்த கொள்கை பிரச்சாரம்? ஏனென்றால் தௌஹீது கொள்கை என்று சொல்லி தான் நம்ம ஒரு அமைப்பை உருவாக்குவோம். அந்த கொள்கை நீர்த்து போகாமல் இருந்தால் தான் அது இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கொள்கையாக இருக்க முடியும். எந்த ஒரு கொள்கைக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பாக இருந்தாலும், எந்த ஒரு காலகட்டத்தில் உருவாக்கப்பட்டதாக இருந்தாலும், அது ஒரு அளவுக்கு வளர்ச்சி அடைந்த பிறகு, அதனுடைய எண்ணிக்கை அதிகரித்த பிறகு, அவர்களுக்கு சொத்து பத்துகள் நாம் உருவான பிறகு அந்த கொள்கை நீர்த்து போய்விட காட்சி நாம் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட ரெண்டாவது சொல்லுவோம். பொதுவாக அவர்களுக்கு முன்னால் அனுப்பப்பட்ட நபிமார்களை கூட எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த நபிமார்கள் தங்கள் சமுதாயத்திற்கு தௌஹீதை சொன்னார்கள். அந்த தௌஹீதை நபிமார்கிட்ட கேட்டவர்கள் அப்படியே கடைபிடித்தார்கள், அவர்கள் வாழுகிற காலம் வரைக்கும். அவர்கள் மரணித்த பிறகு அதில் சில மாற்றங்களை செய்தார்கள். அதற்கடுத்த தலைமுறைக்கு இன்னும் சில மாற்றங்களை செய்தார்கள். முடிவில் நபிமார்கள் எந்த கொள்கையை அவங்களுக்கு சொன்னாங்களோ அந்த கொள்கை சுத்தமாக இல்லாமல் போய்விட்ட பிறகுதான் வேற ஒரு நபியை அல்லாஹ் அனுப்புகிறான். தொடர்ந்து நபிமார்களை அல்லாஹ் அனுப்பியதிலிருந்து நம்ம தெரியக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், எந்த ஒரு கொள்கையை நபிமார்களே சொல்லி இருந்தால் கூட அது நீர்த்து போகாமல் அது தொடர்ச்சியாக இருக்காது. அவர்கள் சொல்லும் பொழுது இருந்த ஒரு வீரியம் ஒரு காலகட்டத்தில் என்னவாயிரும் என்றால் அது மறைந்து விடும், கொள்கையே மாறி போய்விடும். பேரை மட்டும் அந்த கொள்கை என்று சொல்லிக் கொள்வார்களே தவிர அந்த கொள்கை மாறிவிடும். இதை முதல்ல நம்ம புரிந்து கொள்ளணும். இந்த கொள்கை பிரச்சாரமே முதன்மை பணி என்று சொல்வதை விட கொள்கை எது என்பதில் ஒரு தெளிவு நமக்கு இருக்க வேண்டும் என்பதற்காக இதை நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன். அது உதாரணமாக சொல்வதாக இருந்தால், இப்ராஹிம் நபி அவர்கள் தான் நம்ம ஏகத்துவத்துக்கு இமாமா இருக்கிறாங்க. இன்னி ஜாயிலுக்குள் இன்னாசி இமாமா, இப்ராஹிமை உன்னை மக்களுக்கு இமாமாக ஆக்கிட்டேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ நம்ம எல்லாருக்கும் இமாமாக இருக்கக்கூடிய இப்ராஹிம் நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய ஹலீலாக, அல்லாஹ்வுடைய நண்பர் என்று இத்தஹதல்லாஹு இப்ராஹிம ஹலீலா, இப்ராஹிமை அல்லாஹ் தனது நண்பராக ஆக்கி கொண்டான் என்ற அளவுக்கு இறைவனால் பாராட்டப்படுகின்ற இப்ராஹிம் நபி அவர்கள்
அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம் அந்த மக்காங்கிற நகரை உருவாக்குவதற்கு அவர்கள் காரணமாக இருக்கிறார்கள். பாலைவனமாக இருக்கிற பகுதியில் அந்த காபத்துல்லா அமைந்திருக்கிற அந்த பாலைவன பெருவெளியில் கொண்டு போய் தன்னுடைய மனைவியை குடியமர்த்துகிறார்கள். மனைவியையும் ஒரு மகனையும் குடியமர்த்துகிறார்கள். குடியமர்த்தியதன் மூலமாகத்தான் அது அங்கே உள்ள ஜம்சம் என்கிற நீர் உற்பத்தியானதை வைத்து அது ஒரு ஊராக உருவாகிறது. அது அந்த சமுதாயம் பல்கி பெறுகிறது. பிறகு அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம் இப்ராஹிம் நபி அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அங்கே அந்த ஆலயத்தை எழுப்பணும். இந்த ஆலயத்தை எழுப்புறது கூட அல்லாஹ் தான் அந்த இடத்தை அடையாளம் காட்டுறான். ஏன்னா அந்த ஆலயத்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாமை கட்டிட்டாங்க. கட்டிய பிறகு அதில் மக்கள் வசிக்காத ஒரு காலம் ஏற்பட்டு சிதிலமடைஞ்சு அப்படி ஒரு கட்டடம் இருந்ததுக்கான எந்த ஒரு அறிகுறியும் இல்லாமல் போன பிறகு தான் இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, இந்த இடத்துல தான் அந்த ஆலயம் இருந்தது, அதை நீ போய் கட்டு என்று அல்லாஹ் உத்தரவு கொடுக்குறான். இது பவ்வானால் இப்ராஹிம மக்கானல் பைத்தி, காபத்துல்லா என்கிற ஒரு இடத்தை இப்ராஹிம் நபிக்கு நம்ம என்ன செஞ்சோம், காட்டி கொடுத்தோம். அப்போ அல்லாஹ் இந்த காபத்துல்லா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கட்டப்பட்டு அழிந்து சிதலமாக இருந்த அந்த ஒரு இடத்தை காட்டி, இங்கே எனக்காக ஒரு ஆலயத்தை எழுப்பு. அப்போ ஆலயத்தை எழுப்புறாங்க. அவங்களும் அவங்க மகனுமாக சேர்ந்து எழுப்புகிறார்கள். எழுப்புகிற ரெண்டு பேருடைய நோக்கத்தில் எந்த ஒரு குறையுமே கிடையாது. இஹ்லாஸாக அல்லாஹ்வுடைய வழிகாட்டலில் அந்த காபத்துல்லாவை ஆலயத்தை எழுப்புறாங்க. எதுக்காக வேண்டி எழுப்புறாங்க? தொழுகை நிலைநாட்டுவதற்காக, அல்லாஹ் மட்டும் வணங்குவதற்காக. தாயிஃபீன ஒரு சுஜூத் ருக்கு செய்பவர்களுக்காக, தவாப் செய்பவர்களுக்காக இந்த ஒரு ஆலயத்தை என்ன செய்யுங்க, கட்டுங்கன்னு அல்லாஹ் உத்தரவிட்ட பிறகு அந்த ஒரு இறைவனை வணங்குவதற்காக அந்த ஆலயத்தை எழுப்புறாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி எழுப்புறாங்க. ஒரு 2 நபிமார்கள் சேர்ந்து அதை எழுப்புகிறார்கள். அப்படி எழுப்பப்பட்டு இருந்தால் அதே ஒரு தூய்மையோட கடைசி வரைக்கும் பாதுகாக்கப்பட்டிருக்கணும்ல, இருந்துச்சா? இப்ராஹிம் நபி அவர்களால் கட்டப்பட்ட அந்த காபத்துல்லாவுக்குள்ள நபிகள் நாயகம் நபியாக அனுப்பப்படுற காலத்துக்குள்ள 360 சிலை வந்து விட்டது. ஒரு சிலை 2 சிலை 3 சிலை 30 சிலை 40 சிலை கடைசியில் 360 சிலைகளை கொண்டு அந்த காபாவையே நிறைத்து விடக்கூடிய, காபா வளாகத்தை நிறைக்கக்கூடிய அளவுக்கு மாறிவிட்டது. அது ஏன் மாறுனுச்சு? அதுலேருந்து நம்ம பட வேண்டிய பாடம் என்ன? இப்ராஹிம் நபியே ஒரு கட்டிய ஒரு ஆலயமாக இருந்தாலும், அவர்களால் உருவாக்கப்பட்ட சமுதாயமாக இருந்தாலும், அவர்களுடைய வழித்தோன்றல்களாக இருந்தாலும், அந்த நபி கொண்டு அந்த வழியை மாற்றி விடுவார்கள். அதிலேயே தொடர்ச்சியாக இருக்கும் என்று சொல்ல முடியாது. அதனால தான் இப்ராஹிம் நபியால் உருவாக்கப்பட்ட அந்த கொள்கையை எவ்வளோ என்ன மிச்சமாக இருந்தது? ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஹம்சு மினல் ஃபித்ரா, 5 காரியம் தான் இயற்கை மார்க்கத்தில் உள்ளது மிச்சமாக இருக்குங்கிறாங்க. இப்ராஹிம் நபி செஞ்சுட்டு போன காரியத்தை இன்னொரு அறிவிப்புல 10ங்கிறாங்க. அந்த 10 காரியம் செய்கிறாங்க. இந்த மக்காவில் உள்ள மக்கள் அவங்க செய்கிற ஒட்டுமொத்த காரியங்களை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், இப்ராஹிம் நபியிடமிருந்து மிச்சமாக பாதுகாக்கப்பட்டு இருந்தது 10 காரியம் என்று. ஒரு 10 காரியம்னா அந்த சுன்னத்து பண்ணுறது, அக்குல் முடியை எடுக்கிறது, இந்த மாதிரியான ஒரு காரியங்களை சொல்லி இதுதான் மிச்சமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த 10 காரியத்தை அல்ல 5 காரியத்தை தவிர டோட்டலாக மாறி போச்சு. அந்த 10 காரியத்தை தௌஹீது கூட வரல. 10 காரியத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போதிச்ச தௌஹீது தூய மார்க்கம் வரல. சில நடைமுறைகள் தான் மிச்சமாக இருந்தது. அப்போ இந்த அளவுக்கு மாறினது நம்ம என்ன விளங்க வேண்டி இருக்கிறது? விழிப்போடு இருக்கணும். என்ன வேண்டாலும் செய்யணும். கவனம் இல்லாமல் இருந்தால் அடுத்தடுத்து அந்த பொறுப்புக்கு இப்ராஹிம் நபியால் உண்டாக்கப்பட்டாலும் அந்த இடத்தை நிறைக்கிறதுக்கு வரக்கூடியவர்கள் அடுத்தடுத்து என்ன செய்வார்கள்னா மாறுவார்கள். அவர்களுக்கு உலக ஆதாயம் ஏதாவது கிடைக்கும் என்றால் அதற்காக மாறுவார்கள். அவங்களுக்கு மார்க்க அறிவு இல்லை என்றால் அதனால் மாறுவார்கள். அவர்களுக்கு புகழ் கிடைக்க வேண்டும் என்றால் அதற்காக மாற்றிக்கொள்வார்கள். பொருளாதாரம் இதை வைத்து சம்பாதிக்க நினைத்தால் அதற்காக மாற்றிக்கொள்வார்கள். நபிக்கு அடுத்து அந்த கொள்கையை எடுத்து செல்லக்கூடியவர்கள் வரும் பொழுது அதே இஹ்லாஸோடு அதே தூய்மையோடு அவர்களும் இருந்தால் மட்டும்தான் அவர்கள் அதை சரியாக கொண்டு செல்வார்கள். ஆனால் அப்படி இருக்க மாட்டார்கள். ஏன்னா நபி ஆரம்பிக்கும் போது ஒன்றுமே இருக்காது, பேசிக்கே இருக்காது, அடி உத தான் கிடைக்குங்கிறப்பல அது உண்டாக்குவார். மக்கள் எல்லாம் ஓரளவுக்கு திருந்தி ஓரளவுக்கு நமக்குன்னு ஒரு கூட்டம் உண்டாகிவிட்டது என்று வரும் பொழுது என்ன ஆகும்னு கேட்டால், அதுக்கடுத்து அந்த பொறுப்பில் உட்காரக்கூடியவர்கள் இதை வச்சு எப்படி சம்பாதிக்கலாம் நினைத்தார்கள் என்று சொன்னால், எதை சொன்னால் சம்பாதிக்க இயலுமோ அதை இப்ராஹிம் நபி பேரில் சொல்லி விட்டுருவாங்க.
மார்க்கத்தின் பேர்லேயே. எதை வச்சால் தங்களுக்கு கூடுதல் மரியாதை கிடைக்குமோ அதுதான் இப்ராஹிம் நபியுடைய கொள்கைங்கிற அளவுக்கு பிரச்சாரம் செய்து தங்களுக்கு அந்த மரியாதை என்ன செய்வார்கள், தக்க வைத்துக் கொள்வார்கள். இப்படி அடுத்தடுத்து பொறுப்புக்கு வரக்கூடியவர்களால் அது சிதைக்கப்படும் என்ற விஷயத்தில் நாம் விழிப்போடு இருக்கணும். ஏன்னா மக்களுக்கு இந்த மாதிரியான ஒரு நோக்கம் கிடையாது, அந்த பொறுப்பில் இருக்கிற நோக்கம் இருக்குது. மக்களுக்கு என்னென்னு கேட்டால், எதுக்கு நம்ம இஸ்லாத்தில் இருக்கிறோண்டு சாதாரண ஒரு மனிதன்ட்ட போய் கேளுங்க, சம்பாதிக்கிறக்கா இருக்கிறேன் அவனுக்கு நினப்பாவது இருக்குமா? இருக்காது. ஏன்டா இஸ்லாம் மார்க்கத்தில் இருக்கிற புகழுக்காக இருக்கிறேன்னு சொல்லுவான், அவன் சொல்ல மாட்டான். முஸ்லீமா இல்லாட்ட உலகத்தில் இன்னும் நிறைய புகழ் அடையலாம், நிறைய சம்பாதிக்கலாம். அதெல்லாம் விட்டுப்படியா முஸ்லீமாக இருக்கிறான், அதன் மூலமாக அவனுக்கு என்ன இல்லை, எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லை. ஏன்டா முஸ்லீமாக இருக்கிறேன்ட்டு சாதாரண எந்த இயக்கத்தை சேர்ந்த ஒரு முஸ்லீம்கிட்ட கேட்டாலும் ஆகிறதுக்காக இருக்கிறேன்னு சொல்லுவான். அவனுக்கு இந்த வாழ்க்கை நெறியை கடைப்பிடிச்சா தப்பானது நினைச்சோம், அது ஒரு விஷயம். தப்பான கொள்கையில் இருக்கிறவனுக்கு கூட என்ன எண்ணம் இருக்காது என்று கேட்டால், இதை வச்சு நம்ம ஒரு ஆதாய அடையணும்னு இருக்காது. இது மக்களுக்கு. ஆனால் எந்த ஒரு காலகட்டத்தில் நபிமார்களுக்கு அப்புறம் பொறுப்புக்கு வருவாங்கல்ல, நாங்கள் பிரச்சாரம் பண்ண போகிறோம், நாங்கள் தான் அந்த தலைவர், நாங்கள் தான் காபாவுடைய நிர்வாகிகள், இப்படின்னு வருவாங்க இல்லையா, அவர்களை பொறுத்த வரைக்கும் என்னவாகும்னு கேட்டால், இதை எப்படி கொண்டு போனால் நமக்கு மரியாதை கிடைக்கும், பணம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைத்தார்கள் என்று சொன்னால், வாயில் வந்ததையெல்லாம் மார்க்கம் என்று சொல்வார்கள். அது இப்ராஹிம் நபியுடைய பேர்லேயே, தௌஹீது பேர்லேயே சொல்லும் பொழுது அந்த அப்பாவி மக்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள். கடைசியில் எந்த அளவுக்கு மாற்றி விட்டார்கள் என்று கேட்டிங்கன்னா, எந்த அளவுக்கு மாற்றி அதையும் மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் பார்த்தீங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் காபத்துல்லாவை தவாப் செய்வாங்கல்ல, தவாப் செய்யும் பொழுது இருக்கிற ஆடைகள்லாம் மொத்தமாக அவிழ்த்து போட்டு தவாப் செய்வாங்க. தவாஃபை நிர்வாணமாக செய்வார்கள். நாம் இப்படி தான் பிறந்தோம், அப்படி தான் தவாஃப் செய்யணும் என்று எவனோ சொல்லி விட்டதை நம்பி, அதை இப்ராஹிம் நபி பேர்லாம் அதையும் சொன்னாங்க. அதை நம்பி அந்த மக்கள் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், காபத்துல்லாவை நிர்வாணமாக தவாப் செய்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மக்காவை வெற்றி கொண்ட தினத்தில் தான் அல்லாஹ் யதூஃப பில் பைத்தி உரியானுன், இனிமேல் காபாவில் நிர்வாணமாக எவனும் தவாப் செய்ய அனுமதி கிடையாது என்று தடை செய்தார்கள். அப்போ அதுக்கு முன்னாடி இப்போ இப்படி இருக்க முடியுமா? நிர்வாணத்தை இறைவன் சொல்வானா? நிர்வாணத்தை இறைவன் சொன்னான்னு எவனோ சொல்லதை நம்பியிருக்காங்களே. யார் நம்பியிருக்கிறா? காபாவுடைய ஆலயத்தினுடைய வாரிசுகள், நிர்வாகிகள் நம்பினார்களே. இப்ராஹிம் நபியுடைய வழித்தோன்றர்கள் நம்பி இருக்கிறார்களே. அப்போ அதில் என்ன வழங்குறோம்? என்னத்தை சொன்னாலும் நம்புவாங்க. ஒரு பேசிக்குன்னு உண்டாகிவிட்டது என்று சொன்னால், அதுதான் கொள்கையை ரெண்டாவதாக்கி அந்த பேசிக்கை பெருசுன்னு நினைத்தார்கள் என்று சொன்னால், கொள்கையை தூக்கி ஓரம் கட்டிட்டு என்னத்தை சொன்னாலும் நம்புவார்கள்ங்கிறதுக்கு அந்த இப்ராஹிம் நபியுடைய உம்மத்து எப்படி நாசமாக போனார்கள் என்பதையும், எப்படி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அது மீட்டு அமைக்கப்பட்டது என்பதையும் பார்த்தால் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அப்போ இந்த கொள்கையை பொறுத்த வரைக்கும் சரியான கொள்கை, துவக்கத்தில் ஒரு கொள்கையை சொல்வார்கள் என்பதற்காக அந்த கொள்கையை நேசித்து நீங்கள் எல்லாம் ஒரு அமைப்புக்கு வருவீர்கள். அதிலேயே நீடிப்பார்களா என்றால், நம்ம நபி கிடையாது. நபிமார்களாக இருந்தால் அவங்க வாழ்கிற வரைக்கும் அதில் நீடிப்பார்கள். நபி அல்லாத நம்மை போன்ற ஒரு இயக்கத்தை நானே ஒரு அமைப்பை உருவாக்குறேன் என்று சொன்னால், உருவாக்கும் பொழுது நல்ல கொள்கை நான் சொல்கிறேன், நீங்கள் பார்ப்பீர்கள், அவர் ஏற்றுக்கொள்வீர்கள். அதற்கு பிறகு எனக்கே என்ன மாறலாம் இல்லையா? சரி, அன்னைக்கு கஷ்டப்பட்டோம், இன்னைக்கு வளர்ந்துருச்சு, ஏன் நம்ம அதை நமக்கு ஒரு ஆதாயம் ஆக்கி கொள்ளக்கூடாது? நம்ம என்ன சொன்னாலும் கேட்குறாங்களே, நம்மளை மதிக்கிறாங்களே, நமக்குன்னு பள்ளிவாசல்லாம் இருக்குது, நம்ம கண்ட்ரோலில் வச்சுருக்கிறோமே அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் வந்து விட்டது என்று சொன்னால், அப்போ எல்லாம் நீத்து போயிடும். ஆனால் வந்தவர்கள் கவனமாக இருக்கணும். எனக்கு வேண்டால் அந்த எண்ணம் வரலாம், அடுத்தடுத்து பொறுப்புக்கு வரக்கூடிய யாருக்கு வேண்டாலும் வரலாம். மக்கள் என்னவா இருக்கணும்னு கேட்டால், உனக்காக நாங்கள் இங்கே வரல, இயக்கத்துக்காக நாங்கள் வரல, கட்டிடத்துக்காக நாங்கள் வரல, புகழுக்காக நாங்கள் வரல, ஆகிறதுக்காக வந்திருக்கிறோம். இது நீ சொல்வதற்கு என்ன ஆதாரம்? நீ மார்க்கத்தில் இல்லாத நிர்வாணமாக தவாப் செஞ்சால் கட்டுப்படுன்னா அது கட்டுப்பட மாட்டாங்க என்று கேட்டிருப்பார்கள். சரியானதாக இருந்தால் ஏன் கேட்காம போனாங்க? காபாவுடைய நிர்வாகிகள் சொல்லிவிட்டார்கள், காபாவின் அறங்காவலர்கள் சொல்லிவிட்டார்கள், அதான் சட்டம் என்று ஆகிட்டாங்களா இல்லையா? அப்போ அந்த அளவுக்கு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், எல்லாத்தையும் டோட்டலாகவே ஏகத்துவம், சமத்துவம், சகோதரத்துவம் எல்லாத்தையும் குழி தோண்டி புதைத்து நாசமாக்கி விட்டார்கள். அந்த மக்கள்கிட்ட தான் பிறப்பால் உயர்வு தாழ்வு எல்லாமே அதிகமாக இருந்தது.
அதுதான் இப்ராஹிம் நபி கொள்கையா? இப்ராஹிம் நபி வந்து அதை சொல்கிறக்க வந்தார்? இல்லை, அவருடைய சந்ததிகள் தான் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், இவன் அபசி தாழ்ந்தவன், அரபி ஒசந்தவன், குறைசி உயர்ந்தவன், மற்றவன்லாம் தாழ்ந்தவன் என்றெல்லாம் இஸ்லாத்தில் இல்லாத, இப்ராஹிம் நபிக்கு சம்பந்தம் இல்லாத இப்படி ஒரு ஆள் உருவாக்க முடிந்தது, உருவாக்க முடியும். அதை மக்கள் கேட்கவும் செய்வார்கள். ஆனால் போகிற இடம் நரகமாயிரும். அவன் உருவாக்கினாலும் அவனுக்கு ஆதாயத்துக்கு செய்கிறான். நான் எதுக்கு அதை ஏற்றுக்கிறேன்னு? நான் மறுமைக்காக இருக்கிறேன். எனக்கு தெளிவான மார்க்கத்தை சொல்ல, அதை தான் ஏற்றுக்கிறேன். மார்க்க ஆதாரம் இல்லாமல் நீ என்ன சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவனா நான் இருக்க மாட்டேன். அதுதான் கொள்கை. கொள்கை பிரச்சாரம் முக்கியங்கிறத கொள்கை எதுங்கிறது வழங்குறது முக்கியம். கொள்கை என்பது ஒரு இயக்கம், சிடிஜேன்னு ஒரு அமைப்பில் நீங்கள் இப்போ பணியாற்றுறீங்க. இதில் எதுக்காக நீங்கள் பணியாற்ற வேண்டும் தெரியுமா? இவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை வந்து ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு செய்தியும் நீங்கள் என்ன செய்யணும்? ஆய்வு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். சிடிஜே என்று வைத்துக்கொண்டு மார்க்கத்துக்கு முரணாக ஒன்று சொல்லுவாங்க. நான் இயக்கத்தில் சொல்லிட்டோம், அப்படி தான் முடிவு எடுத்திருக்கோம். நீ முடிவெடுத்து அதுக்கு ஆதாரத்துக்கு வை. ஆதாரம்லாம் இல்லை, போயா வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கணும், கட்டுப்படக்கூடாது. அப்படி இருந்தால் நீங்கள் கொள்கைக்கு இருக்குன்ற அர்த்தம் இல்லை. நமக்கு ஒரு உண்டாகிட்டோம், பேராயிடுச்சு, மக்கள்கிட்ட சிடிஜேன்னா ஒரு பேராகி போய்விட்டது, அதுக்கு பிறகு மாற்றி சொன்னால் நல்லா இருக்காது, அப்படி இருந்துட்டு போகுதுன்னா உலகத்துக்கு உங்களுக்கு அதனால் உள்ள ஆதாயங்கள் கிடைத்து விடலாம். மறுமை நாசமாக போயிருமே, ஆகிரத்தை இழந்துருவீங்க. அதனால் ஒரு இயக்கமாக இருக்கட்டும், நபராக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எப்படி இருக்கணும் என்றால் மக்களாகிய நீங்கள், அதாவது ரெண்டு வகை தான் முஸ்லீம்களில் இருக்கிறார்கள். எந்த இயக்கத்தில் இருந்தாலும் ஒரு வகை இதை ஒரு நமக்கு ஆதாயமாக, எந்த வகையான ஆதாயத்துக்கு பயன்படுத்துவது ஒரு வகை. சின்ன நம்பர், அவர்கள்ட்ட தான் அதிகாரம், பவர் எல்லாமே வைத்திருப்பார்கள். இன்னொரு வகை என்னென்னா பொதுமக்கள். அவங்க நோக்கம் என்ன? சரியான மார்க்கத்தை ஆகிறதுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. அதை நினைத்து கொண்டு சரியான மார்க்கம் எதுன்னு அறிகிற விஷயத்தில் தடுமாறி விடுகிறார்கள். அவங்க தான் கரெக்டான மார்க்கம் தானே சொன்னாங்க, அதெல்லாம் நம்ம இருக்கிறோம், அவங்க சொன்னால் கரெக்டாக தான் இருக்கேன், அவங்க சொன்னால் கரெக்டாக இருக்குன்னு சொன்னது தானே மதுஹப்ல உண்டானது. அப்போ இப்ராஹிம் நபியுடைய வரலாறிலிருந்தும் ஒவ்வொரு நபிமார்களை அடுத்தடுத்து அனுப்பியதிலிருந்தும் அறிய வேண்டிய விஷயம் என்னென்று கேட்டால், ஒரு சரியான ஒரு கொள்கை என்று நீங்கள் நேசித்த ஒரு அமைப்பு, ஒரு நபர் என்ன செய்யலாம்? கொள்கையில் மாறலாம். ஒவ்வொரு விஷயத்தையும் புதுசாக எது சொன்னாலும் சரி, சொன்னார்கள் சரின்னு தலையாட்டக்கூடாது. இதுக்கு என்ன ஆதாரம்? இது ஆதாரத்தை வச்சு சொல்கிறீங்களா, நீங்களா சொல்கிறீங்களா என்று நீங்கள் விழிப்போடு இருந்தால் அந்த இயக்கமும் அதே மாதிரி இருந்து கொண்டே இருக்கும். தலையாட்ட ஆரம்பித்தால் கடைசியில் நிர்வாணமாக தவாப் செய்யல கொண்டு விட்ட மாதிரி அப்புறம் தர்காவுக்கு போகிறது தான் தௌஹீதுன்னு ஆகிவிடும். மதுஹபை பின்பற்றுவது தான் நபி வழின்னு ஆகிவிடும். ஏன்? நம்ம விட்டுட்டோம். அவங்களுக்கு அவங்க ஆதாயத்துக்கு என்ன வேணாலும் சொல்வார்கள். இந்த ஒரு அடிப்படை அதிலேருந்து விளங்குறோமா? நபிகள் நாயகத்துக்கு வாங்க, அவங்கள விட தெளிவாக யார் பிரச்சாரம் பண்ண முடியும்? அந்த அளவுக்கு தெளிவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆனால் அஃப்ஸஹுல் அரபில் நான் தான் தெளிவாக பேசுகிறேன்னு சொல்லி அவங்களே சொல்கிற அளவுக்கு அவ்வளோ அழகான முறையில் எடுத்து சொல்வார்கள், புரியும்படி பேசுவார்கள். நல்ல குணநலன் உள்ளவர்களாக இருந்தார்கள். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை என்பதை வாழும்போது நிரூபித்து காட்டினார்கள். கோடானு கோடி சொத்துக்கு அதிபராக இருந்து அத்தனையும் தூக்கி வீசிவிட்டு இந்த கொள்கைக்காக நாடு துறந்தார்கள். எல்லாம் செஞ்சு இந்த மார்க்கத்தை அவ்வளோ கஷ்டப்பட்டு உண்டாக்குனாங்க. உண்டாக்கும் போது இருந்த மக்கள் எப்படி இருந்தாங்க? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்களே, அதை ஏற்றுக்கொண்ட மக்கள் எப்படி இருந்தாங்க? இந்த கொள்கைக்காக வேண்டி வீடு வாச சொத்து சுகம் சொந்தம் பந்தம் எல்லாத்தையும் நாங்கள் விட தயார், உயிரையும் விட தயார் என்று வாழ்ந்தார்களா இல்லையா? அதனால தான் ஹிஜ்ரத் பண்ணி போனாங்க. போய் நிம்மதியாக இருக்க விடாமல் யுத்தம் செஞ்சு வரும் பொழுது அதை எதிர்த்து போரிட்டு சாவதற்கு தயாரானாங்களா இல்லையா? எத்தனை யுத்தங்களை சந்தித்தார்கள். அப்போ அந்த மக்கள் அதெல்லாம் சந்தித்ததுக்கெல்லாம் என்ன எதிர்பார்த்து செஞ்சாங்க? ஒன்றும் எதிர்பார்க்கல. என்ன எதிர்பார்த்து செஞ்சாங்க? இது நமக்கு ஒரு ஆகிரத்துக்கு இதான் வழி, முகமது சொல்லக்கூடிய இந்த மார்க்கம்தான் நம்முடைய மறுமைக்கு வெற்றிக்கு உதவுமே தவிர நம்ம அப்பன் பாட்டன் செஞ்சு கொண்ட மார்க்கம் உதவாது என்று விளங்கித்தான் அந்த முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடி அந்த மக்கள் வந்தார்கள். இதெல்லாம் அவங்க மாற்றுக்கிறது கிடையாது. 72 கூட்டத்தில் யாருக்கும் இதில் மாற்றுக்கிறது கிடையாது. அப்படி வந்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு அதே கொள்கையில் நீடித்தார்களா? சிந்திக்கணும். அவங்க நீடித்திருந்தார்களே ஆனால் நீங்கள் அப்படி நம்பிக்கிட்டு இருக்கலாம். அவர்களே நீடிக்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் எப்படி ஒரு இயக்கம் சொன்னால் எது சொன்னாலும் சரியா இருக்குன்னு நம்புவீங்க?
ஒரு நபர் எது சொன்னாலும் சரியா இருக்குன்னு எப்படி நம்புவீங்க? சரியாக சொன்னால் நம்புங்க, ஆய்வு பண்ணுங்க, கேள்வியை கேளுங்க, பூரண திருப்தி தெளிவு கிடைத்தால் மட்டும்தான் எந்த ஒன்றையும் ஏற்றுக்கொள்ளணும். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு உருவாக்கின அந்த மக்கள் எப்படியெல்லாம் இருந்தார்கள்? ரசூலுல்லாஹ் மூத்தா போயிட்டாங்க, மூத்தா போன உடனே மரணித்து விட்டார்கள். இது தௌஹீதில் எல்கேஜி. இது தௌஹீதில் எல்கேஜி என்னது? மனுஷன் சாவக்கூடியவன், அல்லாஹ் சாவ மாட்டான். இதுதான் தௌஹீத். தௌஹீதில் அடித்தளமை என்னவென்று சொன்னால் ஹய்யுல் கையூம்ங்கிறவன் அல்லாஹ். ஹய்யுல் கையூம் என்றால் நித்திய ஜீவன், எப்போதும் உயிராக இருப்பவன் அல்லாஹ். இதான தௌஹீது. அந்த உயிரோடு எப்போவும் இருக்கிற வச்சு தான் இறைவன்ட நம்ம நம்புகிறோம். எதை நீ இறைவனா சொன்னாலும் அவங்கள செத்து போயிட்டாங்க அல்ல நாளைக்கு சாவார்கள், அப்படி நிலையில் இருக்கிறார்கள் என்பதுதான் தௌஹீதுடைய பேசிக். இதுதான். இதை நம்பித்தான் இஸ்லாத்திற்கு வந்தார்கள். இப்படி எல்லாம் பெரியார்கள் மகான்கள்லாம் சாவ மாட்டார்கள் என்கிற நம்பிக்கையில் இருந்து விடுபட்டு இந்த இஸ்லாத்திற்கு அவர்கள் வந்தார்கள். நபிமார்களுடைய கபர்களை எல்லாம் கட்ட தர்காவாக்கி வணங்கி கொண்டிருந்தார்களே, அதிலிருந்து விடுபட்டு நபிமாரெல்லாம் மூத்தா போயிட்டாங்க என்று விடுபட்டு தான் தௌஹீதுக்கு வந்தார்கள். அப்படியான மக்கள் நபிகள் நாயகம் மரணித்து அடக்கம் கூட செய்யவில்லை, என்ன நிலைக்கு வந்தார்கள்? மூத்த போலன்ட்டாங்க. தௌஹீதுடைய பேசிக்கே என்னன்னு கேட்டால் அல்லாஹ்வை தவிர எல்லாரும் மூத்தா போகக்கூடிய ஆளுங்க தான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கவில்லைன்ட்டாங்க. இதுதான் மெஜாரிட்டி மக்கள் சொன்னார்கள். எந்த அளவுக்கு கை ஓங்கி விட்டது என்று சொன்னால், அவருடைய கை எவ்வளோ ஓங்கி விட்டது என்று சொன்னால், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து எவனாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்தா போயிட்டதா சொன்னீங்க, தலையை சீவிடுவேன் என்று அவர் சொல்லுகிறார். அப்போ அப்படியே அவர் பின்னாடி மக்கள்லாம் திரள்றாங்க. வாயை திறந்து ரசூலுல்லாஹ், அதாவது முதல்ல அடிப்படை கொள்கையும் இது மாற்றம், கொள்கைக்கு மாற்றம். ரெண்டாவது கண்ணுக்கு முன்னாடி தெரிகிறது, நேற்று மூச்சையே காணாம், பேச்சு காணாம், சாப்பாடு போகலை, தண்ணி குடிக்கலை. அப்போ மூத்தாயிட்டாங்க. அந்த மூத்து கண்ணு முன்னாடி அந்த ஜனாதா, அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய ஜனாசா இருக்கிறது, அந்த உடலை பார்க்குறார்கள். மூச்சு இல்லைன்னு தெரியுது, பேச்சு இல்லைன்னு தெரியுது, எந்த ஒரு அசைவும் இல்லை என்று தெரிகிறது, உண்ணுதல் பருகுதெல்லாம் நின்று போச்சுன்னு தெரிகிறது. இதை வச்சு ஒரு அறிவை கொண்டு சிந்தித்தாலும் மூத்தாயிட்டாங்கன்னு தெரிகிறது. அவங்க ஏற்றுக்கொண்ட கொள்கையில் உரசி பார்த்தாலும் இதுதானே இயற்கை, இதானே இது, அதானே அல்லாவுக்கு மனுஷனுக்குள்ள வித்தியாசம் இதானே என்று விளங்கியிருந்தாலும் மூத்தாயிட்டாங்கன்னு விளங்கியிருக்கணும். அப்போ கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற உண்மையும் விளங்காமல், ஏற்றுக்கொண்ட கொள்கைக்கு மாற்றமாக இருக்கிறதை விளங்காமல் எல்லாரும் அந்த முடிவுக்கு வந்து விட்டார்கள். ரசூலுல்லாஹ் மூத்தா அவர் அந்த செய்தி கிடைக்கும் போது அபூபக்கர் அவர்கள் வெளியே இருந்தார்கள். அவங்க ஊருக்கு வெளியே தான் குடியிருக்கவும் செய்தார்கள். அப்போ என்ன செய்கிறாங்க, கேள்விப்பட்டு வேக வேகமாக அவர்கள் வருகிறார்கள். வந்து அதுக்குள்ளே மக்கள்லாம் அசம்பிள் ஆகிட்டாங்க. ரசூலுல்லாஹ் மூத்தா போலண்டு அல்லாஹ் வந்து அபூபக்கர் மூலமாக இந்த ஏகத்துவத்தை காப்பாற்றி இருக்காவிட்டால் நம்ம பள்ளிவாசல்களாக இருக்காது. பள்ளிவாசலில் ஒரு சிலையை வச்சுக்கிட்டு இருப்போம், ரசூலுல்லாஹ்வுடைய உருவத்தை வணங்கக்கூடியவர்களாக மாறியே இருந்திருப்போம். அல்லாஹ் காப்பாற்றிக்கிட்டான். அப்போ வர்றாங்க, அபூபக்கர் அவர்கள் வர்றாங்க. வந்து என்ன செய்கிறாங்க, நேராக ரசூலுல்லாஹ்வுடைய உடல் வைக்கிற இடத்துக்கு போகிறாங்க. நெத்தியில் முத்தமிடுறாங்க. முத்தமிட்டு விட்டு இந்த மக்கள் வந்து தப்பான கொள்கையில் இருக்கிறார்கள் என்பதை எப்படியெல்லாம் வளர்க்குறாங்க. முதல்ல ரசூலுல்லாஹ்வை பார்த்து பேசுகிறாங்க. எப்படி பேசுகிறாங்க? திபுத்த ஹய்யன் வ மையித்தா, உயிரோடு இருக்கும்போதும் நீங்கள் நறுமணம் கமழ்ந்தீர்கள், மையத்தாக இருக்கும்போதும் நறுமணம், மையத்துங்கிற வார்த்தையை போடுறாங்க. உயிரோடு இருக்கும்போதும் நல்ல வாசமாக இருந்தீங்க ரசூலுல்லாஹ்வே, மௌத்தாகும் போது நல்ல வாசமாக தான் இருக்கிறீங்க. மற்ற ஜனாசாக்கள்னா நாரி போயிடும், நீங்கள் நாற்றம் எடுக்கவில்லை. அதை சொல்கிறாங்க. எப்படி? திபுத்த ஹய்யன் மையத்தா, அந்த சிறப்பையும் சொல்கிறாங்க. அதே நேரத்தில் மையத்தை ஆயிட்டாங்கங்கிறதையும் மக்களுக்கு விளங்குற மாதிரி சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட பேசுறதுக்காக சொல்லலை, இந்த செய்தி மூலமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மையத்து தான், மையத்தாகிவிட்டார்கள் என்பதை இப்படி அழகாக சொல்கிறாங்க. திபுத்த ஹய்யன் வ மையத்தா, ஹயாத்தோடு இருக்கும்போதும் நறுமணம் கமழ்ந்தீர்கள், மையத்தாக இருக்கும்போதும் நறுமணம் கமழ்கிறீர்கள். இதை சொல்லிட்டாங்களா? அதுக்கடுத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அன்றைக்கு அந்த மக்கள்கிட்ட ரெண்டு நம்பிக்கை இருந்துச்சு. என்னென்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் மூத்து ஆகவே இல்லை என்று ஒரு கருத்து இருந்துச்சு. இன்னொரு கருத்து என்னென்னு கேட்டால், மூத்து ஆயிட்டாங்க தான், அது எல்லாரும் மூத்து இருக்கல, அதனால ஆயிட்டாங்க, இப்போ எந்திரிப்பாங்க திரும்பி அப்படின்னு சிலர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு மறுநடி அடுத்து என்ன செய்கிறாங்க,
அல்லாஹ் உங்களுக்கு 2 மௌத்தை ஏற்படுத்தவில்லை, ஒரு மௌத்து தான் உங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். ஃபக்கத் மித்தஹா, அந்த மௌத்தை நீங்கள் அடைந்து விட்டீர்கள். அப்படி ரசூலுல்லாஹ் நோக்கி பேசுகிறார். அதாவது மூத்த ஆகலைன்னு சொல்கிறவங்களுக்கும் பதில், தூங்குறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறார்களுக்கும் பதில், மூத்த ஆயிட்டாங்க ஆனால் திருப்பி எந்திரிப்பாங்க கிடையாது, இருக்கிற ஒரு மூத்து தான், அந்த மூத்து இப்போ வந்துருச்சு, அந்த நிலத்தை இப்போ நீங்கள் அடைஞ்சு இருக்கிறீங்க என்று ரசூலுல்லாஹ் பார்த்து பேசுகிறார். அழகான கொள்கை பிரச்சாரத்தை ரொம்ப பக்குவமாக அந்த மாதிரி அந்த இடத்துல அபூபக்கர் அவர்கள் என்ன செய்கிறாங்க, எந்த நேரத்தில் அபூபக்கர் அளவுக்கு ரசூலுல்லாஹ் மேலே பிரிய வச்ச ஆள் யாருமே கிடையாது. அப்படியான பிரிய மூளையை மயக்கம், சிந்தனையை மயக்கம். இந்த மனிதர்கிட்ட அந்த ஸ்டடி இருக்க இந்த நேரத்திலையும் நிதானம் தவறாமல், அதான் நமக்கு வேணும். அபூபக்கர் சித்திக்குடைய நிதானம் வேணும். நிதானம் தவறாமல் கொள்கையில் நிற்கிறாங்க கரெக்டாக. இந்த பாதிப்பு கடுகளும் கூட உங்களுக்கு வரவில்லை. இந்த இடத்துல இஸ்லாம் என்ன சொல்லுது, இதில் இஸ்லாத்தின் நிலைப்பாடு என்னவா இருக்க வேண்டும்? அதிகமான மக்கள் ஒன்றை சொல்கிறார்கள் என்பதின் பக்கம் இருக்க வேண்டுமா, அல்ல அல்லாஹ்வும் ரசூலும் கற்றுத்தந்த வழியே அடிப்படையாக கொண்டு இருக்க வேண்டுமா என்பதிலேயே குறியாக இருந்துதான் இந்த மரணத்தால் ரொம்ப பாதிக்கப்பட்டது அபூபக்கர் அவர்கள் தான். மனசால் அவ்வளோ நேசித்தார்கள். அப்போ அப்படி பாதித்து கூட நிலை தடுமாறாமல் என்ன செஞ்சார், நின்று அப்புறம் மக்கள்கிட்ட வர்றார், பயான் பண்ண ஆரம்பிக்கிறார். எப்படி, மன்கான யாபுது முகம்மதன், நீங்கள் யாராவது முகம்மதை வணங்கினால் இன்ன முகமதன் கதுமாத், முகமது அவர்கள் இறந்து விட்டார்கள். ஓ மன்கான யாபுதுல்லாஹ, யாராவது நீங்கள் அல்லாஹ் வணங்குறவங்க இருந்தால் சொல்லுங்க, ஃபோவ ஹய்யுன் லா யமூத், அவன்தான் சாகாமல் உயிரோடு இருப்பான் என்று விளக்குகிறார்கள். உமர் பக்கம் இருந்த மக்கள்லாம் அப்படி கூட்டம் கூட இங்கிட்டு வந்துடுறாங்க. அபூபக்கர் பயான் பண்ணவொன்னு அந்த பக்கம் எல்லாம் கூட்டம் சேர்ந்து போச்சு. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாரு, இதை சொல்லும்போது தன்னுடைய சொல்லுக்கு சான்றாக ஆதாரங்கள் அள்ளி போடுறாரு. என்ன ஆதாரம் போடுறாரு, இன்னக்க மையத்துன் ஓ இன்னகும் மையத்தூன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கும்போது அல்லாஹ் சொன்ன வசனம் இது, நபியே நீங்களும் மையத்து, மரணிக்கக்கூடியவர், அவர்களும் மரணிக்கக்கூடியவர்கள் அல்லாஹ் அப்பவே சொல்லிவிட்டான். மரணிப்பார்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி இருக்கும்போது அது நிகழ்ந்திருக்கும்போது என்ன பண்ணீங்க, நம்ப மறுக்கிறீங்க என்று வாதங்களை எடுத்து வைக்கிறார். ஒமா முகமதுன் இல்லா ரசூல், முகம்மது ரசூலை தவிர இதுவும் முன்னாடி உள்ளது தான். உஹது போரில் ரசூல்லாம் மூத்தா போயிட்டாங்கன்ற ஒரு வதந்தியை கிளப்பி விட்ட உடனே மக்கள்லாம் கோழைத்தனமாகி பிறண்டு ஓட ஆரம்பித்தாங்கல்ல. அதுக்கு பிறகு இந்த வசனம் இறங்கி அவங்களுக்கு மனதைரியத்தை உண்டாக்குன ஒரு வசனம். அந்த வசனத்தை இப்போ ஓதி காட்டுறாங்க. ஒமா முகம்மதுன் இல்லா ரசூல், முகம்மது ரசூலை தவிர வேறு கிடையாது, அல்லாஹ் கிடையாது. கது ஹலக்து மின் கப்லிஹி ருசுலு, அவருக்கு முன்னால் தூதர்கள் சென்று விட்டார்கள். அவையும் மாத்த, இந்த முகமது மரணித்தால், அவ குத்தில அல்லது கொல்லப்பட்டு விட்டால், என் கலபத்தும் அல்ல ஆக்காபிக்கும், வந்த வழியே போயிடுவீங்களா நீங்கள்? அவர் ரசூல் தான், போயிடுவார், மௌத்தாவும் போவார், கொல்லவும் படுவார். அப்படி பட்டுட்டாருன்னா நீங்கள் ஓடிடுவீங்களா நீங்கள்? இன் கலபத்தும் அல்ல ஆக்காபிக்கும், நீங்கள் அப்படி போனீங்கன்னு கேட்டால் பலம் எதிர்லாக செய்யா, போனவும் போய்க்க, அல்லாவுக்கு எந்த தீங்கும் செய்ய முடியாதுன்ற அந்த வசனத்தை என்ன செய்கிறாங்க, அதை ஓதி காட்டி, ரசூலுல்லாஹ் கொல்லப்பட்டால் மரணித்து விட்டால் போயெல்லாம் நல்லா கேட்குறானப்பா, அப்படி தானே போயிட்டு இருக்கிறீங்க நீங்கள் என்று அந்த மக்களுக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். அப்போ உமர் கையில் இருந்த வாழ்க்கையில் உழுவுது. எதுக்கு நம்ம இதை சொல்கிறோம்? அவ்வளோ பெரிய மாறினார்கள். அதில் நம்ம பெற வேண்டிய படிப்பினை என்ன? கவனம் இல்லை என்று சொன்னால் தடுமாறிடுவோம். கொள்கை ஒரே நூல் பிடிச்ச மாதிரி நிற்கணும். என்ன நடந்து மழை குலைந்தாலும் நிலை குலைக்கூடாது. கொள்கையை பொறுத்த வரைக்கும் அந்த கொள்கை சரியா இருக்கான்னு நின்றா தான் கொள்கை. சும்மா தௌஹீதுங்கிற பேரை வச்சுக்கிட்டு தௌஹீத் ஜமாத்து, தௌஹீத் பிரச்சார குழுன்னு வைத்துக்கொண்டால் தௌஹீத் ஆயிருமா? தௌஹீத் பேரை வைண்டா தௌஹீத் ஆயிருமா? பேரை வைத்தாவாது. ஆனால் பேரை வைத்தாவதுன்னு நம்பி ஏமாற்றப்படுகிறார்கள் மக்கள், ஏமாந்து கொண்டு இருக்கிறார்கள். நீங்களே ஏமாந்து விடக்கூடாது. அதற்கு தான் இந்த விவரம். அது அவர் நின்று அல்லாஹ்வுடைய அந்த கொள்கை ஸ்டடியாக இருந்து காட்டினவுடனே அந்த நன்மக்கள் இப்போ உள்ள மக்களாக இருந்தால் நினைஞ்சிருப்பாங்க, உங்ககிட்ட மறுக்க வச்சுக்கிறியா, நீ தான் கிளை தலைவராக இருக்கான்னு கேட்டிருப்பாங்க. அன்றைக்கு உள்ள மக்கள் நினைஞ்சிட்டாங்கன்னு கேட்டால் அவ்வளோ இந்த வீட்டுக்கு இந்த பக்கம் வந்துட்டாங்க, அபூபக்கரும் வந்துட்டாங்க. அதிகமான மக்களை பற்றி அவங்க கண்டுகொள்ளவில்லை, கணக்கில் எடுக்கவே இல்லை. அப்போ கடைசியில் அதனால் என்னவாகுதுன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்தார்கள் என்ற முடிவு எடுத்த பிறகு தான் அடக்கம் செய்யப்படுகிறார்கள். இப்போ நம்ம எதுக்கு இதை சொல்கிறோம்டா, அல்லாஹ்வுடைய ரசூல் எப்படி ட்ரைனிங் கொடுத்துட்டு போயிருப்பாங்க, எப்படி அந்த சமுதாயத்தை உருவாக்கிட்டு போயிருப்பாங்க. அந்த சமுதாயத்துக்கு இந்த அடிப்படை உண்மை ஏன் தெரியாமல் போச்சு? போவும்
போகும். எந்த ஒரு காரணத்துக்கு ஏதோ ஒரு பக்தி, குருட்டு பக்தி எந்த இடத்துல இயக்கத்தின் மீதோ நபரின் மீதோ யார் மீதோ குருட்டு பக்தி வரும் என்று சொன்னால் மூளை குழம்பும், மூளை மழுங்கும், சிந்தனை என்ன செய்யும், குழம்பி போய்விடும். அப்போ சார்பாக எப்போ இருக்கணும்னு கேட்டால் இப்படி ஆவுண்டு முன்னாடி மனசில் வச்சிருக்கணும். அந்த பக்தியத்துக்கு எரிஞ்சிட்டு பக்தி இல்லாமல் தான் எதில் நீங்கள் பயணிக்க வேண்டும். எதில் பயணித்தாலும் சரி அதன் மீது பக்தி கொண்டு பயணித்தீர்களே ஆனால் என்ன செய்யும், அதில் உங்கள்கிட்ட எந்த தவறும் உங்களுக்கு தெரியாது. ஆனால் மர்ம நாசமாக போயிடும். மறுமைக்காக உள்ள விஷயங்கள் தானே மார்க்க அமைப்புகளில் இருக்க முடியும். தப்பான மார்க்கத்தை சொல்லிட்டான்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு, லைஃபே வீணாக போயிடும். அப்போ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மனசில் வைத்துக் கொள்ளுங்கள். ரசூலுல்லாவுக்கு பிறகு என்ன நடந்தது என்பதை நீங்கள் பாருங்கள். சரி, மரணிச்சிட்டாங்க. மரணித்த பிறகு ஆட்சி அதிகாரம் நடந்து கொண்டே இருக்கிறது. அப்படி நடக்கக்கூடிய நேரத்தில் அந்த சஹாபாக்களுக்கு மத்தியில் நீங்கள் வரலாறுல எவ்வளோ விஷயங்களை பார்த்தீங்க. சஹாபாக்கள் ஒருத்தர் கொன்றார்களா இல்லையா? அடிச்சுக்கிற முடியுமா? நம்ம கூட சண்டை அப்படி கொள்ளுவோமா? இப்போ சஹாபாக்களாக இருக்கிறவங்க என்னதான் வந்து விட்டாலும் இந்த கொள்கை தான் அப்படிங்கிறதுல உள்ள கவனக்குறைவு வந்த காரணத்தினால தான் இயக்கம், ஆட்சி, பதவி, அதிகாரம் இதை விட்டுறக்கூடாது. இப்படி ஒரு செட்டப் உண்டாகிவிட்டோம், நமக்கு ஒரு ஆட்சி வேண்டும், நமக்கு ஒரு அந்த மாதிரியான ஹதீஸ் வசனங்கள்லாம் எடுத்துக்கொண்டு அதையும் எடுத்துக்கொள்ளணும். இதை விட்டுட்டு எடுக்கக்கூடாது. கொள்கையை ஃபஸ்ட்டாக ஆக்காமல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நீ ஆட்சிக்கு வர்றதா நான் ஆட்சிக்கு வர்றதா, அதுக்கு தான் அவ்வளோ சண்டை எதுக்கு நடந்துச்சு? அலி ஆட்சி நடத்துவதா முஆவியா நடத்துவதா, அதுக்கு தானே சண்டை. அலியை நடத்துவதா அலியை நீக்குவதா என்பது தானே ஆயிஷாவுக்கு அவங்களுக்கு சண்டை. உஸ்மானை கொலை பண்ணதுக்கு என்ன காரணம்? இதானே காரணம். நீ இருக்கிறதா நாங்கள் இருக்கிறதான்னு தானே. இதெல்லாம் யார் செஞ்சவங்கலாம் யார்? இந்த சைடில் இருந்தவங்க தான் யார், அந்த சைடில் இருந்தவங்கலாம் யார்? நம்மளை விட கோடானு கோடி மடங்கு சிறந்தவர்கள். அந்த தவிர எல்லாம் அவங்களுக்கு மன்னிப்பான், அது ஒரு விஷயம். ஏன்னா ரலியல்லாஹு எல்லாம் சொல்லிட்டான், தப்பு இருந்தாலும் மன்னிப்பான். அவங்க உங்களுக்கு அந்த கேரண்டிலாம் இப்போ கிடையாது. அவங்களுக்கு மன்னிப்பார்கள்ங்கிற ஒரு அந்தஸ்து பெற்றதுனால எல்லாம் என்ன செய்வான், மன்னிக்கவும் செய்வான். யாரை மன்னிக்க விரும்பலே மன்னிக்காமல் விடுவான், அது வேறு விஷயம். இப்போ நம்ம இது சொல்வதற்கு என்ன காரணம்னு கேட்டால், இவங்களால் எப்படி இப்படி மாற முடிஞ்சது? எப்படி ஒரு ஆட்சி தான் இஸ்லாத்தின் பேசிக்கணும்னா அதுலையா உறுதியானுட்டு எதிர்க்காமல் இருக்கணுமா இல்லையா? ஹுசைன் ரலியல்லாஹு போய் எங்களை சண்டைக்கு போனதுக்கு என்ன காரணம்? இதான காரணமாக இருந்துச்சு. நீ ஆள்வதா நான் ஆள்வதாங்கிறதான காரணமாக இருந்துச்சு. இதற்காக முஸ்லீம்கள் கடைசி ஹஜ்ஜில் ரசூலுல்லாஹ் என்ன எச்சரிக்கை பண்ணாங்க? லா தர்ஜூ பாதி குஃபாரா, எனக்கு பிறகு காஃபிரா போயிடாதீங்க. காஃபிரா போகிறோன்னா எப்படி அல்லா இல்லைன்னு சொல்லிட்டு அந்த அர்த்தம் இல்லை. எதிரிபு பாலுக்கும் ரிகாப பாலின், ஒருத்தர் கழுத்தை ஒருத்தர் வெட்டி மாய்த்து கொண்டு காஃபிராகி விடாதீர்கள். அந்த வேலையை செய்வீங்க, செஞ்சிடாதீங்க. எனக்கு பிறகு இறைவனை இல்லைன்னு காஃபிராக மாட்டீங்க, இறைவனுக்கு இணை கற்பித்து காஃபிராக மாட்டீங்க. ஆனால் உங்களில் ஒருத்தர் வெட்டுவீங்க, கொல்லுவீங்க, அது காஃபிரு. அதை செய்து காஃபிர் ஆகிவிடாதுன்னு எச்சரிக்கை பண்ணாங்கல்ல. ஈரம் காயலையே, அந்த போதனையுடைய ஈரம் காயறதுக்கு முன்னாடி என்ன நடக்குது? வெட்டு குத்து கொல்ல. 2 கலீஃபா தான் போயிருக்கிறாங்க, அபூபக்கர் உமர். இந்த 2 கலீஃபா 15-20 வருஷத்துக்குள்ள முடிஞ்சு போச்சு. அப்புறம் உஸ்மான் காலத்தில் என்ன ஆயிடுச்சு, எந்த அளவுக்கு ஆகிவிட்டது என்று கேட்டால், உஸ்மான் ஜனாதிபதியாக இருக்கிற இஸ்லாமிய உலகமே நடுக்கும் சாம்ராஜ்யத்தை உண்டாக்குனாங்களே, அந்த சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தி யார்? உஸ்மான். உலகமெல்லாம் நடுங்கிறான். இங்கே என்ன மதீனாவுடைய நிலைமை என்னன்னு கேட்டால், மதீனாவில் அவருக்கு ஒருத்தரும் சப்போர்ட்டாக இல்லை. ரசூலுல்லாஹ் உருவாக்கின அந்த மக்கள் வாழ்ந்த வாரிசுகள் வாழ்ந்த அந்த ஊரில் அவருக்கு ஆதரவாக இல்லை. வீட்டை முற்றுகையிடுகிறார்கள். ஜும்மாவுக்கு ஒரு பள்ளியாசலுக்கு வரவில்லை. வீட்டுக்கு அப்பா ஜும்மாவுக்கு எங்கடா வரலன்னு கொந்தளிச்சு போய் தடுத்தாங்களா? யாருமே இல்லை. அப்போ வீட்டுக்குள்ளே ஒரு முற்றுகையிட்டு அது பள்ளியாசலுக்கு வரவிடாமல் ஆக்கி கடைசியில் அவர் வீட்டுக்குள்ளே வச்சே கொன்று முடித்தார்கள். ஜும்மாக்களுக்கு வர முடியாத ஒரு ஜனாதிபதி தலைநகரத்தில் முற்றுகையிடப்படுகிறார். அதை செஞ்சவர்கள்லாம் முஸ்லீம்களில் நிறைய பேர் அதில் செஞ்சார்கள். சில முனாஃபிக்கும் சேர்ந்துக்கிட்டாங்கிற விஷயம் வேற. டோட்டல் மற்றவங்க ஏன் ஒன்றும் செய்யாமல் இருந்தாங்க? ஏன் அது எதிர்த்து நிற்கலை? அவரை ஏன் காப்பாற்றலை? அந்த அவங்களையும் அடித்து விரட்டலை? அப்போ என்ன நம்ம விளங்குறோம்னு கேட்டால், இந்த கொள்கையை விட இந்த பதவி அதிகாரம் அதெல்லாம் முதல்ல வந்துச்சுன்னு வைங்க, முடிஞ்சிச்சு நாசம். அதுக்கு பேசாமல் அந்த முன்னும் இல்லாமல் இருந்து போயிடணும். அப்போ அந்த துன்பமான வரலாறுகள்லேருந்து பெற வேண்டிய பாடம் என்னன்னு கேட்டால்,
யாரும் எப்படியும் மாறுவார்கள். அவன் ஆதாயத்துக்கு மாறிட்டு போகிறான், எவன் வேண்டாலும் மாறிட்டு போகிறான். நம்ம மாறலாமா? இயக்கத்தில் பயணிக்கக்கூடிய மக்கள் ஏன் மாறுற? உங்களுக்குன்னு ஆதாயம் இருக்குது. அதில் நீங்கள் ஆதாயத்துக்காக வரல, அடிவதை அதுக்காக வாங்கினீங்க. ஆரம்ப காலத்தை தௌஹீதுக்கு அடி வாங்கினாலும் எதுக்கு? கொஞ்சம் வளர்ந்த பிறகு ஒரு கட்சி மாதிரி ஆரம்பித்து தேர்தல் நிற்கலான்ட்டு தான் வாங்கினீங்களா? அல்லது அரசியல்வாதிகள் நெருக்கத்தை உண்டாக்குறதுக்கு வாங்கினீங்களா? அல்லது மர்க்கஸ்லாம் வந்த பிறகு அது புத்தவழியாக இருக்கலாம், வசூல் பண்ணனா கமிஷன் அடிக்கலாம், அதுக்காக வாங்கினீங்க அடிலாம்? அப்போ கரெக்டாக தான் இருந்தீங்க. அப்படிப்பட்டவங்களாம் ஒதுங்கிட்டாங்க. வளர்ந்த பிறகு மற்ற மாதிரி ஆளுக்கு நுழைஞ்சிக்கிடுவாங்க. கடைசியில் என்னவாச்சு? எந்த தௌஹீதுக்காக உருவாக்குன தௌஹீதை ஒழிக்கிறதுக்காக வேண்டி தௌஹீது பேர்லேயே என்ன செய்வாங்க? அவங்க செயல்படக்கூடிய காட்சியெல்லாம் ஏற்படுது. இந்த சம்பவத்தில் விளங்குதா இல்லையா? மறுமை நாளில் ஹவுலுல் கௌசர்ன்ட்டு மகஷருடைய அந்த வெப்பத்தை தாங்க முடியாமல் தவிக்கும் பொழுது அங்கே ஹவுலுல் கௌசர் மகஷரில் தான், அந்த சொர்க்கத்துக்கும் ஹவுலுக்கும் சம்மந்தம் இல்லை, அந்த விசாரிக்கிற நாளில் தான் இந்த வெக்கையாக இருப்பாங்க மக்கள்லாம். அப்போ அந்த ஹவுலுல் கௌசர் தண்ணீரை குடிச்சிட்டாங்கன்னு சொன்னால் அந்த விசாரணை முடிகிற வரைக்கும் ஒரு தாகம் ஏற்படாதுங்கிற ஒரு நதியை உண்டாக்கி அதனுடைய நிர்வாகியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எல்லாம் நியமித்துருவான். அப்போ வர்றவங்கெல்லாம் யார்? எல்லாரும் கொடுக்க மாட்டாங்க. யார் சரியான மக்களாக இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் வந்து என்ன செய்வாங்க? தண்ணீரை அருந்துவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேற்பார்வையாளராக நியமிக்கப்படுவார்கள். அப்படி வரும்போது ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்களும் சில பேர் வருவாங்க. வரும்போது மலக்குகள் அவங்கள தடுப்பாங்க, உங்களுக்கு அனுமதி இல்லைன்னு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கேருந்து பார்த்துருவாங்க. பார்த்து என்ன செய்வாங்க? அஸ்ஹாபி அவங்களெல்லாம் என்னுடைய தோழர்கள், விடுங்க அவங்கள என்று சொல்வார்கள். அப்போ மலக்குமார்கள் என்ன சொல்லுவாங்க? யுகாலு சொல்லப்படும், யா முகம்மதே லா தத்ரி மா அஹதசு பாதக், உனக்கு பின்னால் என்னவெல்லாம் புதுசாக உண்டாக்கணும் உனக்கு தெரியாது. நீ வாழும்போது தான் சஹாபாக்கள், உன் மரணத்துக்கு பிறகு அவங்க என்ன மாதிரி போயிட்டாங்க? ரஜால் கஹக்காரா, பின்பக்கமாக போய்கொண்டே இருந்தார்கள், அது உனக்கு தெரியாது என்று தடுத்து விடுவார்கள். அப்போ என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு ஏன் மாறினாங்க? மாறுவாங்க, அதான் அடிப்படை. ஏன் மாறினாங்கிறத விட என்னென்னு கேட்டால், யாரும் மாறுவார்கள், நீங்கள் மாறுவார்கள் நினைச்சு கொண்டு தான் உங்களை பயணிக்கணும். இப்போ நான் கரெக்டாக சொல்கிறேன், நீங்கள் நம்பி இருக்கிறீங்கல்ல, உங்கள் மனசில் என்ன இருக்கணும்னு கேட்டால், இவனும் ஏதாவது ஒரு ஆதாயத்துக்கு மாற்றி சொல்ல வாய்ப்பு இருக்குது நினச்சி தான் என்னுடைய பேச்சை நீங்கள் கேட்கணும். அப்படி மாற்றி சொன்னால் பிடிக்கணும். இது நீ மாற்றி சொல்கிற, இது ஆதாரம் இல்லாமல் சொல்கிற, தப்பான ஃபத்வா கொடுக்குற, நீ கேட்கணும். அப்போ நான் சொல்வதை நீங்கள் கேட்டாலும், இயக்கம் சொல்வதை கேட்டாலும், யார் சொல்வதை கேட்டாலும் எந்த இடத்துல வச்சு கேட்கணும்? எல்லாம் சொல்கிறாங்க, மனுஷன்தான், நம்மகிட்ட நல்ல வேஷம் போடலாம், உள்ளுக்குள்ளே ஏதாவது இருக்கு, நோக்கம் இருக்கும், அதுக்கு நம்ம பழியாயிரம் அப்படி தான் கொண்டு போய் பார்ப்பார்கள். நாம் தான் விழிப்பாக இருக்கணும், நாம் தான் சுதாரிப்பாக இருக்கணும். நம்ம மர்ம போயிடும். துன்யாவுக்கு என்ன தேவை வச்சு சமாளிக்க முடியும். ஆகிறதுக்காக வந்த இயக்கத்துக்கு வந்தவர்களாக, கொள்கைக்கு வந்தவர்களாக இருந்தால் உங்கள் பார்வையெல்லாம் எங்கே இருக்கணும்? இதில் தான் இருக்கணும். இது ஒரு பெரிய, இது ஒரு மணிக்கணக்கில் பேச வேண்டிய ஒரு தலைப்பு இருந்தாலும் இந்த அடிப்படையான இந்த விஷயத்தை வைத்துக்கொண்டு இப்போ நடைமுறை நீங்கள் பார்க்கலாம். நடைமுறையில் நீங்கள் உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், நீங்கள் நாங்கள்லாம் பயணித்த ஒரு டிஎன்டிஜிங்கிற ஒரு இயக்கத்தை எடுத்துக்கிறோங்க. அதில் என்ன நடந்துக்கு இப்போ நடந்து கொண்டு இருக்கிறது? என்ன பச்சையாக குர்ஆன் ஹதீஸை காலில் போட்டு மிதிக்கிற மாதிரி தீர்ப்புகள் வழங்குறாங்க. அது பெரிய ஆய்வு இல்லாமலே தப்புன்னு தெரிகிற ஒரு விஷயம். பேசாமல் இருக்கிறார்கள். அப்போ எதுக்கு பயணித்திருக்கிறார்கள் விளங்குது? கொள்கைக்கு அல்ல, பக்தியில் பயணிக்கிறதுனால வந்த விளைவு தான் இது, கொள்கைக்கு கிடையாது. இந்த மர்க்கஸ் வேணும், இடம் வேணும், ஆள் வேணும், பலம் வேணும், அந்த செட்டப் வேணுங்கிறது பயணித்ததுனால தான். உதாரணத்துக்கு வந்தால் ஒரு பெருநாள் தொழுகை விஷயத்தை எடுத்துக்கிறோங்க. பெருநாளுடைய சட்டம் என்ன? பெற பார்த்தா பெருநாள் அறிவிக்கணும். பெற பார்த்ததுக்கு பிறகு அறிவித்தாங்களா? 3 ஆண்டுக்கு பிறகு உள்ள விஷயத்தை என்ன செஞ்சாங்க? வியாழக்கிழமை பெற பார்த்து விட்டு வெள்ளிக்கிழமை பெருநாள் என்று அறிவிக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் வெள்ளிக்கிழமை நோன்பை விட்டுருங்க, சனிக்கிழமை பெருநாள் கொண்டாடுவாங்கன்னு சொல்லி ரசூல்லா அப்படி கட்டளையிட்டார்கள். பொய்யான இட்டு கட்டப்பட்ட ஹதீஸே இல்லை, அப்படி ரசூல்லா கட்டளையிட்டார்கள் அறிவிப்பை போட்டு அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க? கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு மட்டும் நீங்கள் பெருநாள் கொண்டாடிக்கிறீங்க, என்ன சுன்ன ஜமாத்தெல்லாம் கொண்டாடுறதுனால அன்னைக்கு கொண்டாடினா தான் கூட்டங்கள்லாம் உங்களுக்கு வரும். மற்ற பகுதியில் உள்ளவங்க சனிக்கிழமை கொண்டாடுங்க, ஏன்னா டவுன் காட்சி அப்போ தான் அறிவிச்சிருக்காரு, அப்போ தான் அரசாங்கம் லீவு அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு நிலைமை இவனுக்கு ஒரு நிலைமை பார்க்கும் பொழுதே பைத்தியக்காரத்தனம்னு தெரியக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை எடுத்தார்கள். இதை எதுக்கு என்னங்கடா விளையாடுறீங்க என்று ஒத்தன் கேட்கானா? அதில் பயணிக்கக்கூடியவர்கள் என்ன மாதிரி பயணித்திருக்கு, என்ன எப்படி கேட்டிருக்கனே? ஏன்டா இதே விஷயத்தாடா 2 வருஷத்துக்கு முன்னாடி டவுன் காட்சி சொன்னார்,
நம்ம மீறிக்கிட்டு தான் என்ன செஞ்சோம், பிறையை பார்த்து தகவல் வந்தவுடனே டவுன் காஜியை மீறி கொண்டு முதல் நாள் நம்ம அறிவித்தோமே, கூட்டங்கள்லாம் குறைஞ்சி போச்சே, அதை பற்றி நம்ம கவலைப்பட்டோமா? அறிவித்தோம், டவுன் காஜியை கண்டித்து போராட்டம்லாம் பண்ணோமே. இது மனசில் ஒழுங்காக பதிஞ்சு இருந்தால் இப்போ ஏன் கேட்கல? பெருநாள்ங்கிறது வருஷத்துக்கு 2 தடவை வரக்கூடிய ஒரு பாக்கியம். பெருநாள் என்பதற்கு ஒரு பரக்கத்து இருக்கிறது. அந்த நாளுடைய பரக்கத்தை நாசமாக்குற சொல்லி ஒரு இயக்கம் சொன்னால், எனக்கு இயக்கம் தான் பெருசுன்னு சொல்லி பழக்கத்தை இழந்துட்டாங்களே. பெருநாள் தொழுகை இல்லாமல் போச்சு அவங்களுக்கு. பெருநாள் தொழுகை பெருநாள் அல்லாத நாளில் போய் தொழுதா பெருநாள் தொழுகையாது. பெருநாள் தினத்தில் தொழுதா தான் பெருநாள் தொழுகை. தவிர்க்க முடியாமல் ஒருத்தனை விடுபட்டு போச்சுன்னு சொன்னால், அந்த காலத்தில் மகரிப்பு நேரத்தில் வந்துட்டு பகலின் கடைசியில் வந்து பெற பார்த்தோன்னு சொன்னாங்க. இனிமேல் தொழ முடியாது, சரி அடுத்த நாள் தொழுவுங்க. அந்த மாதிரி ஒரு நேரத்திற்கு மட்டும்தான் அல்லாவுடைய ஒரு சலுகை கிடைக்குமே தவிர, ராத்திரிக்கே தகவல் வந்து பிறை பார்த்த விஷயங்கள் வந்து கூட்டம் சேர்க்கறதுக்காக வேண்டி நாங்கள் மாற்றி வைப்போம்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி செஞ்சவர்களை கண்டித்திருக்கிறார்கள். ஒரு துணும்பல் இல்லையங்க. இது மாதிரி பட்டியல் 100 கணக்கில் ஆகிவிட்டது 3 வருஷத்தில். அதையே பேசினா 4 எதுக்கு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். அப்போ இதை எதிர்த்து நம்ம எந்த மாதிரி நினச்சிருக்கனே, இது பெருநாள், இது மறுமைக்கானது, வருஷத்துக்கு 2 தடவை வரக்கூடியது. அந்த நாளுக்குன்ற ஒரு பரக்கத்து இருக்கிறது. அந்த பரக்கத்தை அந்த நாளில் செஞ்சால் தான் அது பரக்கத்தாகும். எவனோ சொன்னாங்கிறதுக்காக அடுத்த நாள் செஞ்சுட்டு பெருநாள், என்னது பெருநாள் அல்ல அப்படின்னு நினைத்து எனக்கு இபாதத்து முக்கியம்னு சொல்லி அதை செஞ்சாங்களா, அல்லது இவங்க சொல்ல கேட்டு சனிக்கிழமை கொண்டாடினாங்களா? சிந்திச்சு பாருங்க. அப்போ நம்ம அபூபக்கர் மாதிரி ஆளுக்கு இப்போ இல்லை. அபூபக்கர் சித்திக்கு மாதிரி சிந்திக்கக்கூடிய சில பேர் இருந்தாங்க. அவங்க தெளிவாகி வந்துட்டாங்க. மக்கள் எல்லாம் போகிற மாதிரி சரி நமக்கு என்ன தலைமை சொன்னால் கரெக்டாக தான் இருக்கு, சொன்னால் கரெக்டாக தான் இருக்குன்னு நம்பர் போது அது தௌஹீதா? அது பிஜே சொன்னால் சரியாக தான் இருக்குது, ஜமாத் சொன்னால் சரியாக தான் இருக்குன்னு அதுக்கு பேர் தௌஹீதா? சரியாகவும் இருக்கும் தவறாகவும் இருக்கும், நாம தான் கவனமாக இருக்கணுங்கிறதுக்கு பேர் தான் தௌஹீது. மனிதன் பிழை செய்வான், ஜமாத்து பிழை செய்யும், அரசாங்கம் பிழை செய்யும், கட்சி பிழை செய்யும், ஒரு குடும்பம் பிழை செய்யும், யாரும் பிழை விடுவார்கள். பிழை விட்டார்கள் என்று சுட்டி காட்டப்பட்டால் பிழையை தூக்கி எறிஞ்சிட்டு சரியானதுக்கு வரணும், அதுக்கு தான் தௌஹீத். அப்போ இன்னைக்கு வந்து பிரச்சாரம் வந்து இந்த சுமை வந்து உங்கள் மீது தான் சுமத்தப்பட்டு இருக்கிறதுங்க. ஏற்கனவே அந்த சுமையை சுமந்திருந்தவர்கள், எப்படி யூதர்கள் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் அந்த வேதத்தை தூக்கி விட்டு கிதாபல்லாஹி வராலுஹிரியும், கிதாபுல்லாவை முதுகுக்கு அப்புறம் தூக்கி எறிந்துவிட்டு அறியாத மக்களைப் போல மாறிவிட்டார்களோ, அந்த மாதிரி மாறிவிட்ட நிலையிலே சுமை உங்கள் மீது தான் சுமத்தப்பட்டு நீங்கள் அதில் விடுபட்டு தான் சிட்டிஜன் ஆரம்பிச்சிருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் விழிப்போட இப்போ பிரச்சாரம் செய்ய வேண்டிய நம்ம தான் செஞ்சு ஆகணும். அவங்க செய்ய அவங்க செஞ்சால் தௌஹீத் பிரச்சாரமாக இருக்காது. அவங்களும் செய்வாங்க தௌஹீதில். என்ன செய்வாங்க? அமீர் கட்டுப்படணும், தலைமை கட்டுப்பட நல்லா குரானில் சொல்லிவிட்டான் அப்படின்னு தௌஹீது இல்லாது தௌஹீதாகத்தான் சொல்வார்கள். இனிமேல் சஹாபாக்கெல்லாம் தப்பே செய்ய மாட்டாங்க, ஒரு தப்பு செஞ்சது இல்லை என்று அவர்கள் இன்னைக்கு பிரச்சாரம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அவங்க தௌஹீத் தௌஹீத் அல்ல, தௌஹீதை சொல்லிக்கொண்டு தௌஹீத் அல்லாத சொல்வார்களே தவிர, நீங்கள் வந்து அது தவறு என்று விளங்கி தான் இதை உருவாக்கி இருக்கிறீர்கள், இந்த அமைப்பை கட்டமைத்திருக்கிறீர்கள். இதுலையும் வந்து இப்படி தான் நீங்கள் இருக்கணும், பயணிக்கும் எப்படி இருக்கணும். இந்த சிடிஜே என்பதும் மனிதர்களால் தான் நடத்தப்படுகிறது. அந்த மனிதர்களும் நல்லவங்களாகவும் இருக்கலாம், கெட்டவங்களாகவும் இருக்கலாம், அவங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கலாம், எதிர்பார்ப்பு இருக்கலாம். ஆனால் வெளிப்படையாக இருப்பதை வைத்து நம்ம பின்பற்றிட்டு போவோம். வெளிப்படையாகவே அவங்க தப்பாக சொல்கிறார்கள் தெரிய வந்தால் மார்க்கமா இயக்கமா, கொள்கையா சங்கமா என்று வந்தால் கொள்கையை தேர்ந்தெடுப்போங்கடான்னு தலைமுறை விட்டு தனியாவதோடு நிற்கணும். அதான் இன்றைக்கி கொள்கை பிரச்சாரம் முதன்மை பணிங்கிறம நம்ம தான் இப்போ செய்ய முடியும். நம்ம தான் நூல் பிடிச்ச மாதிரி நிற்கிறோம். எந்த ஒரு தப்புன்னா உடனே மன்னிப்பு கேட்டுருவோம், தவறாக சொல்லிட்டோண்டு ஆதாரத்தை காட்டினா அது முட்டு கொடுக்க மாட்டோம், நியாயப்படுத்த மாட்டோம். அதுக்கு பொய்யான பதிவுகளை போட்டு என்ன செய்ய மாட்டோம், உலகத்துக்கு பதிலடி கொடுக்கலாம், திட்டலாம். மறுமைக்கு உங்கள் பெருநாளை இவன் மீட்டி தருவான். எருவு மாடு குர்பானி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அது கொடுக்க முடியாத கேரளா ஆந்திரா பகுதியில் உள்ள எத்தனை தௌஹீத் சகோதரர்கள் வந்து கொடுக்காம போனாங்களே. மாடு விலை ஜாஸ்தியாக இருக்குது, எருமண்டா கம்மியாக இருக்குது, எருமை மாடு கொடுக்கூடான்ட்டாங்க, நம்ம குர்பானி கடமை இல்லைன்னு சொல்லி விட்டவங்கள இதெல்லாம் யார் சுமப்பா அந்த பாவத்தை? அதையும் கேட்டு சும்மானே இருந்தாங்க. அது ஏற்று யாரும் கேட்கலையே. ஓடிக்கனா அனாதை சொத்தை திங்காதுன்னு களவாடிட்டாங்கன்னு சொல்லும்போது கூட களவாண்டிட்டு போகிறாங்க. நான் இருப்பேன்னா என்னத்தினால அப்படி இருக்க முடிகிறது? களவான்ட்டாலும் சும்மா இருக்கிறீங்க. நேருக்கு நேரம் அம்புட்டையும் பேசுவோன்னு கூப்பிட்டான்னு வரமாட்டேன்னு ஓடி ஒழிகிறாங்களே, அதுதானே பரவாயில்லை. அதுவும் பரவாயில்லை. நம்ம வந்தது அதை வச்சு தான் தௌஹீதுக்கு வந்தோம். எதை வச்சு வந்தோம்? இவங்க கூப்பிட்றாங்க, இவங்க ஓடுறாங்க. எவன் ஓடுறான்னு உடம்பு சேராதிய,
கூப்பிட்றவன்கிட்ட போய் சேர்ந்து அவன் சொல்கிற சரியாக தவறாக பார்த்து பிரித்து அழுத்தி நீங்கள் கண்டுபிடிக்கணும். இப்போ ஓடக்கூடிய ஒரு காலத்தில் தௌஹீத் ஜமாத்துன்னு சொன்னால் எல்லாம் ஓடினார்கள், பேசுவதற்கு பயந்தார்கள். இப்போ பரலவி கூப்பிட்றான், வாடா விவாதத்துக்குன்னு கூப்பிட்றான், மாட்டேன்னு ஓடுறாங்க. ஷிர்க்கு மௌலுதில் ஷிர்க்கு பற்றி பேசணும்னு கூப்பிட்றான். மௌலுதில் ரசூல்லா காலத்தில் மௌலுது இல்லைன்னு பேசுவோம். இது எவனுக்கு தெரியாது, அவனே அப்போ ரசூல்லா காலத்தில் இருந்துச்சுன்னா சொல்கிறான். இந்த மௌலுது ரசூல்லா காலத்தில் இருந்து அவனுக்கு தெரியுமே, அதுதான் பேசுவாங்களாம். எதை பேச மாட்டாங்களாம், அது விதத்துன்னு பேசுவாங்களாம். விதத்துன்னா ரசூல்லா காலத்தில் இல்லைன்னு. ரசூல்லா காலத்தில் சுபான மௌலுது இருந்துச்சுன்னு அவன் சொன்னான். மொய்தி மொழுது ரசூல்லா காலத்தில் இருந்துச்சு அவன் சொன்னான். மொய்தினே பின்னாடி தானே வர்றாரு. அது அவன் சொல்லாத ஒன்றுக்கு விவாதிப்பாங்களாம், அதில் ஷிர்க் இருக்குங்கிறது விவாதிக்க மாட்டாங்களாம். அப்போ இப்போ இருக்கிற தௌஹீத் அதில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துன்னு சொல்கிற அந்த அமைப்பு, ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்துங்கிற அமைப்பில் தௌஹீத் இருக்குதா? இப்படி இருந்தால் இப்போ தௌஹீதா? நாங்கள் என்ன சொன்னாலும் சொல்லுவோம், அது கேட்குறவன் தான் நமக்கு வேணும்டா தௌஹீதாண்டா. இதுக்கு பேசாமல் மதுஹபில் இருந்துட்டு போயிடலாமே. மதுஹபை வேணாண்டு மதுஹபில் பெரிய பெரிய மர்க்கஸ் வச்சு நீங்கள் என்ன மர்க்கஸ் வச்சுக்கிறீங்க? மதுஹபுக்கான பெரிய பெரிய கடல் மாதிரி ராட்சச மர்க்க ஒரு மக்கா பள்ளி மெட்ராஸில் இருக்குது, அந்த பள்ளிக்குள்ளே நீங்கள் டிஎன்டிச்சு அத்தனை பள்ளி வச்சா உள்ள நுழையுமே. அவ்வளோ பெரிய பள்ளியாசம் வச்சுக்கிறாங்க. அது வேணான்னு தானே இங்கே வந்தீங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் சுன்னத் ஜமாத்துக்காரன் ஏக்கர் கணக்கில் வச்சுக்கிட்டு பள்ளியாசம் வச்சுக்கிட்டு இருக்கிறான். அது நமக்கு பெருசாக தெரியலை. எங்களுக்கு ஒழுங்கானு விட்டுட்டு வந்து இப்போ என்ன செய்கிறது, 1.5 சென்ட் இடத்த வாங்கி வச்சுட்டு இதான் பெருசுங்கிறாங்க. 1.5 ஏக்கரை விட்டுட்டு வந்த தியாகம் பண்ணிட்டு வந்த ஒரு கூட்டம் 1.5 சென்ட் இடத்த நான் காப்பாற்ற போகிறேன் அப்படிங்கிறக்காண்டி எனக்கு மார்க்கம் வேணாண்டா. என்ன நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? இது மாதிரி வந்து விடக்கூடாது. இதை விரிவாக இன்ஷா அல்லாஹ் இன்னொரு சந்தர்ப்பத்தை பேசிக்கலாம். ரொம்ப நேரம் வந்து முடிஞ்ச டைம். ஆமாம், 3/4 மணி நேரம் சொன்னார்கள். அது நேரம் முடித்து விட்ட காரணத்தினால இதோடு முடித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்கள் கொள்கை உறுதியை நல்லா இருங்க. கொள்கை பிரச்சாரம் தான் முதன்மை பணி. எதனாலன்னு கேட்டால் இப்போ நீங்கள் தான் இருக்கிறீங்க. வேறு எங்கே ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். சரியான குரான் வஹி மட்டும்தான் மார்க்கம் என்பதில் உறுதியாக இன்னொரு இயக்கத்தையும் காட்டுங்க. ஒன்றும் இப்போ இல்லை. வஹிதான் இயக்க மார்க்கம்னு சொல்லி உருவாக்கின அமைப்பிலே வஹி இல்லைன்னு போயிடுச்சு. வஹியை விட எங்களுக்கு இயக்கம் சொல்வது தப்பாக சொன்னாலும் நான் கேட்போன்னு ஆகிட்டாங்க. இப்போ அவங்கள மீட்டெடுக்கணுமா இல்லையா? அவங்க நரகத்துக்கு விட முடியுமா? நம்மளோட பயணித்த சகோதரர்கள் தப்பான கொள்கை நரகத்துக்கு போனாங்கன்னா எப்படி மதகுபவாதிகளுக்கு பிரச்சாரம் பண்ணி மீட்டெடுக்க வேண்டிய அவசியம் இருந்ததோ அவர்களை மீட்டெடுக்கிற அவசியம் இருக்கிறது. அதில் விட்டோம் என்று சொன்னால் மதுஹபை விட மோசமான நிலைக்கு அனைவரும் சேர்வார்கள், ஆகிறது பாடாகிவிடும். இதை கவனத்தில் கொண்டு இதை நம்ம தான் செய்யணும்னு விளங்கிட்டாலேயே உங்களுடைய வீரியமாக நுழைஞ்சு வந்து முழு நேரமாக இந்த வேலையை செய்யணும். இந்த தௌஹீத் பிரச்சாரத்தை கொண்டு போகணும். தூய தௌஹீத வஹிதான் மார்க்கம். வஹிக்கு மாத்தமா எவன் சொன்னாலும் ஏற்றுக்கிற மாட்டோம். இதுதான் அடிப்படை. இதை புரிந்து நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் எங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.